அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை மூதாதைய மரபு பற்றி தொடர் விளக்கம். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 23 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் 2 முக்கிய கருத்துகள் இடம்பெறுகின்றன. ஒன்று, இயேசு மக்கள் கூட்டத்தினருக்கு அளித்த போதனை. இரண்டாவது, இயேசு சீடர்களுக்கு அளித்த விளக்கம். இதன் பின்னணியாக உள்ளது அதிகாரம். அதிகாரம் மனிதர்களை ஆட்டி படைக்கின்றது. அரசியல் அதிகாரம் மக்களை முழுமையாக வளர்ச்சி நோக்கி வழிநடத்தவில்லை. சமய அதிகாரம் மக்களை சிறந்த ஆன்மீகத்தில் உருவாக்கவில்லை. திரைப்பட அதிகாரம் மக்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்கின்றது. பரிசேய மறைநூல் அறிஞர்களின் அதிகாரம் சுயநலம், தவறான செயல்பாடுகளுக்கு இட்டு செல்கின்றது. இதனால் இறைமகன் இயேசு மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், சீடர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தெளிவாக கூறுகின்றார். மக்களை பொறுத்தவரையில் பரிசேய மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரின் அதிகாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் இயேசு சில பரிந்துரை வழங்குகின்றார். இந்த அதிகாரிகள் குறிப்பிடும் கழுவாத கரங்களால் உட்கொள்ளப்படும் உணவின் தீட்டு பற்றி அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. மாறாக நம்மை அசிங்கப்படுத்தும் உண்மையான தீட்டு உள்ளத்திலிருந்து வெளிவரும் எண்ணங்கள், சொற்கள், இதன் விளைவாக ஏற்படும் செயல்பாடுகள் போன்றவையே. இவற்றை குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார். இது ஒரு புரட்சிகரமான கருத்து. இயேசு நிலைநாட்ட வந்த ஒரு புதிய சமுதாயம், அவர் உருவாக்க வந்த இறையாட்சி இப்படிப்பட்ட வெளியரங்க சட்டங்களை சார்ந்ததல்ல என்பதை தான் இயேசு கூற விரும்புகின்றார். தொடர்ந்து சீடர்களுக்கு தேவையான சிந்தனைகளை 2வது பகுதியில் வழங்குகின்றார். சீடர்களுக்கு ஏற்பட வேண்டியிருந்த சிறப்பு தெளிவு உள்ளே வெளியே என்கிற உவமை பற்றிதான். அதாவது மனிதருக்கு உள்ளே செல்லும் உணவை விட அவர்களிடமிருந்து வெளியே வரும் வார்த்தைகள் தான் அவர்களை தீட்டுப்படுத்தும். தீட்டு என்பது ஒழுக்கம் பற்றியது. வயிற்று பசிக்காக உண்ணும் பொருட்கள் மனிதருக்கு ஒழுக்கத்தையோ ஒழுங்கினத்தையோ ஏற்படுத்துவதில்லை. சீடர்கள் தங்கள் பணி வாழ்வில் மக்களுக்கு அளிக்கும் போதனைகள் மனிதரை உண்மையாகவே பாதிக்கும். சில ஒழுங்கினங்கள் மனித உள்ளத்தின்று வெளியே வந்து தனி மனித வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் பாதிக்கும் சக்திகள். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வார்த்தைகளில் எல்லா உணவுப் பொருட்களும் தூயது. அதே நேரத்தில் உணவுப் பொருட்களை பற்றிய சர்ச்சை ஏற்படுத்துபவரின் எண்ணங்களை அலசி ஆராய தூண்டுகிறது. மாட்டுக்கறி உண்பவ தாழ்த்தப்பட்டவ, தீட்டுப்பட்டவ என்றால் பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்பவர்கள், திருடுபவர்கள், கொலை செய்பவர்கள், வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள், ஏமாற்றுபவர்கள், இவர்களை எவ்வாறு சொல்வது? ஆகவே நமது எண்ணங்களை சீர்தூக்கி பார்த்து உயர்ந்த உண்மை சொற்களை பயன்படுத்தி சிறந்த செயல்களால் சான்று பகர்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இன்றைய சமூக சூழலில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நான் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றேனா? என்னிடமுள்ள எதிர்மறை எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்தையும் கண்டுகொண்டு வேரோடு அகற்ற
நான் முயற்சி செய்கின்றேனா? நான் எனது முன்மாதிரியான போதனையால் பிறர் மத்தியில் சரியாக வழிநடத்துகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக பணிபுரியவும் எங்களிடமுள்ள எதிர்மறை செயல்களை வேரோடு அகற்றி உண்மையான போதனையால் பிறரை வழிநடத்தவும் வரம் தாரும். ஆமீன்.